துரைக்கரன் இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் நீங்கள் சொல்ல மாதிரி இது ஒரு 15வது பஞ்சாயத்து இல்லை, இன்னும் மற்ற கட்சிகளில் சேர்த்தா இன்னும் ஒரு 15 பஞ்சாயத்து நடத்தணும் போல இருக்கேன். என்றால் இங்கே அதிமுகவை பொறுத்தவரை இந்த ஓபிஎஸ் டிவி அணியினர் இன்னும் ஒரு பூடகமாக இருக்கிறாங்க. அது இந்த தேர்தலில் ஒன்றிணைந்து பணிபுரிவாங்கிறது ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு 2 அணியாக இருக்கிறாங்க. இது தேமுதிக அங்கே ஒரு தலைக்கு மேலே கத்தி மாதிரி ஒரு திருசங்க நிலையில் அவங்க இருக்கிறாங்க. இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இவங்க திமுகவை என்ன வலிமையோடு இவங்க எதிர்கொள்வாங்க சார்? ஏன்னா அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறாங்க, அவ்வளோ வெறும் ஒரே அணியில் ஒரே கொள்கையில் இருக்காங்க. பாரதிய ஜனதா எதிர்ப்பு அரசியல் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பு நடந்ததோட சரி, இன்னும் அதிமுகவும் பாஜக கூட்டணி நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட பங்கேற்கலை. இந்த கூட்டணி கட்சியில் உள்ள இணைந்துள்ளவங்களுக்கு மாநிலங்களவை எம்பி பிரச்சனை ஒரு பக்கம், இன்னொன்று பக்கம் அப்பா மகன் பிரச்சனை. இந்த கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இவங்க இந்த வலிமையான திமுக கூட்டணியை எதிர்ப்பதற்கான ஒரு ஒற்றுமையாக இவங்க செயல்பட முடியும்னு நினைக்கிறீங்களா சார் தேர்தலுக்குள்ள? இல்லை, ஒரு மிகப்பெரிய இடியப்ப சிக்கல்ல தான் எதிரணி இருக்குங்கிறது நம்ம இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள்ல இருந்தும் சரி, யதார்த்த நிலையும் அப்படியே தான் இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. இந்த ஆட்சி கட்சியோடு அணி சேர்ந்திருக்கிற காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், அதிமுக, விசிக, தமுகன்னு ஒரு 12 அரசியல் கட்சிகள் நாங்கள் ஒருபோதும் அணி மாற மாட்டோம்னு உறுதியா இருக்கிறாங்க. இப்ப பாஜகவோட அதிமுக போகலைன்னா பேர வலிமை அதிகமாகி ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு காங்கிரஸ், விசிக எல்லாம் வரலாம் என்று பேசப்பட்டது. ஆனால் அதிமுக போயிட்டதுனால இப்ப என்டிஏ பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக இப்ப கூட்டணியை அமைத்து விட்டதால் இங்கிருந்து யாரும் வருவதற்கு சுத்தமா வழியே இல்லை. அப்போ ஆமா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவசியம். விலக்கி வைக்கப்பட்ட திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா இவர்களையும் இணைத்து ஒரு வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக பொதுவெளிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய வலிமை அதிமுகவுக்கு வந்துவிட்டது என்று கட்சியினரும் பொதுமக்களும் நம்பக்கூடிய அளவிற்கான ஒரு நிலை உருவாக வேண்டும். அப்படி ஒன்றுபட்ட அதிமுக வருகிற பொழுது அது என்டிஏவும் அதிமுகவும் ஒரு கட்டமைப்போடு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலில் தோற்கடிக்க முடியும் என்று நம்பினால்தான் மற்ற அரசியல் கட்சிகளும் அங்க வருவாங்க. பாமக, தமாக உள்ளிட்ட கட்சிகளுமே வருவார்கள். அப்படி வந்து ஒரு கூட்டு போராட்ட குழுவை உருவாக்கி ஒரு பொது மேடையை உருவாக்கி இப்போதிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை இவர்கள் வலிமையாக முன்னெடுத்தால் மட்டுமே 2026 ஒரு கடுமையான போட்டியை உருவாக்க முடியும். வெற்றிக்கான போட்டியாங்கிறத நம்ம அப்படி பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு கடுமையான போட்டியை உருவாக்குவதற்கு கூட இவர்கள் முன் வரல. ஏன்னா நீங்க நம்ம பார்த்திருக்கோம், அதிமுக ஆட்சிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை ஆயிரம் போராட்டங்களை நடத்தியது. அவங்க மட்டும் இல்ல, அரசு ஊழியர்கள், பல்வேறு அமைப்புகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கு எதிராக போராடுகிற பொழுது அங்க திராவிட முன்னேற்ற கழகம் நாற்காலியை போட்டு உட்காந்துரும். உங்களுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நல்லது பண்றோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியை கொடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விட்டார்கள். அதுல எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்கன்னு தெரியல, நிறைவேற்றவில்லை என்றுதான் இப்ப ஜாக்டோ ஜியோ கூட கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி அறிக்கை வெளியிட்டாங்க. எதிர்கட்சியாக இருந்தால் மட்டுமே நம்முடைய ஆதரவு நிலையில் திமுக இருக்கிறது, எனவே மீண்டும் அவர்களை எதிர்கட்சியாக்குவோம்னு தீர்மானமே போட்டாங்க. இது தவிர அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், விவசாயிகள், தொழிற்சங்கவாதிகள் எல்லாருமே அங்கன்வாடியிலிருந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளி வரைக்கும் போராட்ட களத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப இவர்களை தங்கள் ஆதரவு நிலைக்கு கொண்டு வந்து எதிர்கட்சிகள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை அப்படிங்கறதா இப்ப யதார்த்த நிலையாக இருக்கிறது. வலுமையா அதுதான் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருப்பவர்களையும் தங்களோடு சேர்த்து கொண்டு போராட்ட களத்திற்கு வந்தால் மட்டுமே ஆட்சி மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் இந்த அணி என்டிஏ அதிமுக அணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை இருந்தால் மட்டுமே வாக்களிப்பார்கள். இல்லைன்னா நம்ம வாக்காளர்கள் தெரியும், அது ஓடுற குதிரையில தான் பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எது வெற்றிக்கானது அப்படிங்கறத இப்ப இது திமுக தான் வெற்றி பெறுங்கிற அந்த கருத்தாக்கம் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எதிரணி இன்னுமே பலகீனமான நிலையில் இருக்கு. யார் யாரோடு அப்படிங்கிற எதிர்ப்பு வாக்கள் அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு இல்ல, போதைக்கு இல்ல.
வரல. அதுதான் சொல்ல வரேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையை விரைவில் உருவாக்குனாதான் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை இப்ப இருந்து தொடங்கினால்தான் நிச்சயமா ஒரு கடுமையான எதிர்ப்பை திமுகவுக்கு கொடுக்க முடியும் என்பதுதான் என்னுடைய பார்வை.